ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கனி அவர்கள் திவ்யா கிட்ட பேசக்கூடிய விஷயங்கள் வருது. திவ்யாவுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாண்ட்ராவும் பிரஜனும் திவ்யாவை கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இது அப்படி கிடையாது, இது இப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் எப்படியாவது பூசி மொழிகி இங்கேயே முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பண்ணுறாங்க. பட் திவ்யா கேட்கவே இல்லை. அவங்க சில கேள்விகள்லாம் வந்து அவங்களால பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது. பயங்கரமாக போச்சு. பட் இருந்தாலும் இப்போ வந்து கனிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஏன்னா கனியும் வந்துட்டு சாண்ட்ரா பற்றி திவ்யா கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பாங்களே, இப்போ அதை வந்து கேட்குறாங்க. இப்போ திவ்யா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை கூப்பிட்டு இப்போ வந்து பேசுனாங்க, ஆனால் இது வரைக்கும் எனக்கு க்ளோஷரே வந்து இங்கே கிடைக்கல அப்படின்போது கனி வந்து நீங்கள் இங்கேயே கேட்டு முடிச்சிருங்க, விட்டுறாதீங்க, எங்கே உங்களுக்கு இது மாதிரி வந்துச்சோ அங்கே தான் நீங்கள் இதை வந்து பேசி முடிக்கணும் அப்படின்போது திவ்யா வந்துட்டு இல்லை, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா வியானா தான் வந்து இதை வந்து மாற்றிட்டான்ற மாதிரி வந்துட்டு ரெண்டு பேருமே சொல்கிறாங்கன்னும் போது கனி என்ன சொல்கிறாங்க, நான் வந்து கனி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தேவையானதை நான் கேட்டேங்க அவங்கக்கிட்ட, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி அவங்க வந்து சாரிலாம் சொன்னாங்க, அதெல்லாம் வந்து ஏற்றுக்கிற மாதிரியும் இல்லை. அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் இந்த குழந்தைங்க மேலே வந்துட்டு சத்தியம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, அதுவும் எனக்கு வந்து சுத்தமாக இல்லை. அதே மாதிரி இப்போது இதெல்லாம் வந்து என் குழந்தைங்க பார்த்துருவாங்க பயப்படுறாங்களே, இப்போ இவங்க பண்ணுற விஷயத்தை வந்து குழந்தைங்களாம் பார்க்க மாட்டாங்களா, இவங்க பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ திரும்ப திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, சார் வந்து வீக்கெண்டில் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் சாண்ட்ரா கிட்ட, அதாவது நம்பாதீங்க கூட இருக்குங்க, அது மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதை வந்து பிரஜன் கிட்ட கூட சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தை வந்துட்டு நான் போய் சாண்ட்ரா கிட்ட கேட்டதுக்கு சாண்ட்ரா வந்து அதை பற்றி எதுவுமே சொல்லலை. திரும்ப அதை துண்டிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு நான் போய் பிரஜன் கிட்ட கேட்டேன். பிரஜனும் அதுக்கு வந்து அப்படிலாம் கிடையாதுன்ற மாதிரி பூசி மொழிகிட்டாப்புல. எனக்கு அதுவே இன்னும் வந்துட்டு ஒரு தெளிவாக இல்லாமல் இருக்குது, ஒரே குழப்பத்தில் இருக்குது, கன்ஃபியூஷனில் இருக்கேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கனி வந்துட்டு ஏங்க அவங்க பேசுறதை விட்டு தள்ளுங்க, ஏன்னா அவங்க எல்லாரை பற்றி பின்னாடி பேசிட்டு தான் இருக்காங்க, சரிங்களா? அதே மாதிரி பின்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்லி முடிச்சுட்டு இது இல்லைடா அது இல்லைன்னு சொல்லுவாங்க, அவங்கள விடுங்க, ஊரே கழுவி ஊற்றிட்டுருக்கு, இதில் நம்ம என்னத்தை பேசிக்கிட்டு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் திவ்யா வந்துட்டு இல்லை, அவர் என்னை தங்கச்சின்னு சொல்லும்போது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அவள் பார்க்கவே பிடிக்கலன்ற மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு ஹர்ட் ஆகிருக்கும்ல, அதை வந்து அங்கே வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கனி வந்துட்டு சரி விடுங்க, ஃபுல்லாக நீங்கள் கேட்டு முடிச்சிட்டிங்களே அப்படிங்கும்போது இல்லை அதுக்குள்ளே சாங் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு அவங்க கனி வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல, விஜய் பார்வதியும் இவங்களும் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லியிருப்பாங்க, எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் வந்து அக்கா தம்பின்னு சொல்லிவிடுவாங்கன்னு. அதையுமே வந்து நாங்கள் வந்து சொல்கிறாங்க, அவங்க எவ்வளோ தூரம் பேசியிருக்காங்க. அதனால தான் வந்து நான் வந்து நீங்கள் வந்து இதையும் புரிஞ்சிக்கல அதையும் புரிஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு அந்த திவ்யா விஷயத்தையும் வந்து திவ்யா பிரஜன் அந்த உறவையும் உங்களால் புரிஞ்சிக்க முடியல, எங்களுடைய இதையும் உங்களால் புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க கூட கேட்டிருப்பாங்க, நீங்கள் ஒரு பிரதர் கூட பிறந்தவங்க தானே, நீங்கள் இதை சொல்லலாமா அப்படின்னு. ஸோ அதனால தான் இந்த விஷயம்லாம் வந்து இப்போ வந்து இவ்வளோ தூரம் பூதாகரமாக வெடிச்சிருக்கு. பட் எது எப்படியோ கனி வந்து ஆனால் கிளியராக இருக்காங்க, சாண்ட்ரா வந்து சுத்தமாக அவங்க சொல்கிறது எல்லாமே வந்துட்டு ஃபேக்கு அப்படின்ற மாதிரி கனி முடிவில் இருக்காங்க. திவ்யாவும் வந்துட்டு அவங்க சொல்கிற எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே என்னால் ஏற்றுக்கவே முடியல இன்னும் வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். சாண்ட்ரா உண்மையை தான் சொல்கிறாங்களா, இல்லை திவ்யாவும் கனியும் சொல்கிற விஷயங்களை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.